ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கார்டனில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முழுசாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. ஸோ இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு இருந்த இடம் அப்படியே தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே பண்ணலை. அந்த ரோஜா செடியெல்லாம் இருக்குதுல்ல, அதை தான் கொஞ்சம் இடம்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கறி நடலாம், அதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் மாற்றிட்டு நமக்கு தேவைப்படுற செடியை மட்டும் வைக்கலான்னு தான் ஐடியாவில் தான் ஒதுக்கியிருக்கிறேன். இது நம்ம செம்பருத்தி எல்லாம் இருந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டு அதில் நிழலாக தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கட்டும்னு இது நம்ம பிங்க் கலர் வாடாமல்லி செடி தான். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் வந்துருந்து. ஸோ அந்த குட்டி செடியெல்லாம் எடுத்து மாற்றியாச்சு. இது வந்து கிருணி பழம் இருக்குல்ல, அதுதான் அந்த செடி தான். இதில் எவ்வளோ குட்டி காய் வந்திருக்கு. இந்த குட்டி கொடியில் எவ்வளோ காய் வருதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் காய் வந்திருக்கு. அப்புறமா இது நம்ம மயில் மாணிக்கம் ஓட்டுப்படத்தி செடி. அப்புறமா நம்ம ஸ்பைடர் வெப் செடி. இது வந்து இந்த இடத்துல இப்போ வந்து அந்த மயில் மாணிக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன ரோஜா செடியை தான் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இது நம்ம பிங்க் கலர் கொத்து கொத்தாக பூக்கும்ல, அந்த ரோஜா செடி அதையுமே இந்த சைடு மாற்றி வச்சுட்டேன். அங்கே நடக்கும்போது அச்சு சும்மா ஓடிட்டுருப்பானே, அவனை மேலே முள் குத்தம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே இங்கே ஒதுக்கி வச்சுட்டேன், ரோஜா செடி எல்லாமே. ஸோ இதுலேயுமே நல்லா வெயில் படம். ஸோ ரோஜா நல்லா பூக்கும், அதனால் அங்கே வச்சாச்சு. இது நம்ம ரெட் கலர் ரோஜா அந்த சைடு வச்சுருந்தேன். அது நம்ம ஜர்பரா எல்லாம் இருந்துச்சுலாம், அந்த சைடில் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு அங்கே போக முடியல, அந்த இடத்துல நிற்க செடியெல்லாம் பராமரிக்கவும் முடியலை. அதுதான் இடையில டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. இந்த செடியில் வந்து நிறைய பூ பூத்திருந்தா, இப்போவும் நிறைய பூ நிற்குது. இருந்தாலும் பூத்து முடித்த களையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இனி வந்து புதிய தளிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம அந்த க்ரீப்பர் ரோஸ். இது வந்து ரொம்ப இது இல்லை, சும்மா அப்படியே நிற்குது. ஒரு வாட்டி இங்கே வந்தப்புறம் பூ பூத்து, அதுக்கப்புறம் இன்னும் பூ பூக்கலை. ஸோ இனி தான் உரையெல்லாம் போட்டு பார்க்கணும். அப்புறமா நம்ம பிரம்மகமலம் செடி, ஆலிவேரா இதெல்லாமே நிற்கிது. இது நம்ம குரோட்டன்ஸ் சைடு இன்னுமே ஒதுக்கலை. ஸோ அதில் கொஞ்சம் குப்பமாக தான் இருக்கும். இதெல்லாம் இனி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த செடி வந்து முயல் காது பச்சலை. இதில் வந்து டார்னிப்பு நிற்குது. நம்ம ஜவந்தி செடி எல்லா செடியுமே இருக்குது. இந்த சைடும் இன்னும் ஒதுக்கலை, இனி தான் அங்கே போக முடியும். நம்ம ரோஜா ரெட் கலர் ரோஜா இருந்ததுனால இந்த சைடு போய் ஒன்றுமே ஒதுக்க முடியலை. எல்லாமே குப்பை மாதிரி இருக்குது, ஒன்றுமே ப்ரூன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி விட வேண்டிய செடிகள் தான், ஒன்றுமே கட் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம ஜர்பராவுமே ரொம்ப கேர் பண்ணவே இல்லை. அது வந்து ரொம்ப வளர்ந்து நிற்குது. ஆனால் பூ எதுவுமே இல்லை. பூத்து முடிஞ்சாச்சு. இனி நம்ம கொஞ்சம் உரையெல்லாம் போட்டு எடுத்து ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணோன்னா இன்னும் நல்லா பூக்கும். இது நம்ம எல்லோ கலர் கேப்சிகம் தான். அப்புறமா நம்ம இது ரோஸ்மேரி செடி இருக்குதுல்ல, அந்த செடியும் வந்து அந்த சைடு அது வெயில் படாமல் ரொம்ப ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதையுமே நல்லா கொஞ்சம் கிளறி அதில் நின்று புல்லெல்லாம் பிடிங்கி அதையும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பிளேஸில் வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம கேட்டஸ் வெரைட்டிஸ் என்னெல்லாம் தெரியலை. இதெல்லாம் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் வெயில் படாமல் இருக்கக்கூடிய செடியெல்லாம் இந்த செமிசேடான பிளேஸில் வைக்க வேண்டிய செடியெல்லாம் இந்த சைடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் செடி இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் நாளைக்கு தான் மாற்றி வைக்கணும். இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம கார்டனோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. இந்த இடத்தையும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா அந்த மணி பிளான்ட் எல்லாம் எடுத்து மாற்றினா இதில் இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். மணி பிளான்ட் வந்து நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாட்டில்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி அதெல்லாமே க்ளீன் பண்ணி அதில் வந்து புதுசாட்டி இன்னும் வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வைக்கிறதாட்ட ஐடியா இருக்குது. ஸோ அதை என்ன மாதிரி போட்டு வைக்கிறேன், என்னென்ன வெரைட்டிஸான மணி பிளான்ட் அதில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்களா, நம்ம ஜவந்தி செடியில் வந்து அந்த பூ தாங்க முடியாமல் அது வந்து கீழே மறைஞ்சி இருக்குது. ஸோ நம்ம மிளகாய் செடியில் தான் அதை வந்து தாங்கி நிற்கிறது மாதிரி வச்சுருக்கிறேன். பூ பறிக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குதா. ஸோ பறிக்காமல் விட்டாலும் வீணாக போயிடும். இன்னும் கொஞ்சம் கூட 2-3 நாள் ஆகட்டும், அடுத்து எடுக்கலாம். இதில் வந்து நம்ம குட்டி ரோஜாஸ் எல்லாம் இதில் இருந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். இந்த ஒயிட் கலர் ரோஜாவும் ஃபுல்லும் பூத்து முடிஞ்சாச்சு. ஸோ அதுவும் வந்து நல்லா கட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நம்ம மர சைடு இருக்கக்கூடிய அந்த தோட்டம் தான். இதில் வந்து ஒரு தக்காளி செடியை மட்டும்தான் எடுத்து மாற்றி வச்சு நம்ம ட்ரேயில் போட்டு வச்சுருந்தது. இது வந்து ஒரு செம்பருத்தி, 2 வெரைட்டிஸான செம்பருத்தி இருக்குது. சாண்டில் கலரில் செம்பருத்தி இருக்குல்ல, அதே போலப்பட்டதில் ரெட் கலர் வெரைட்டியும் இன்னொரு ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி வந்து இதில் நட்டு வச்சுருக்கிறேன். ட்ரேயில் நட்ட செடியுமே ஒரு 2 வெரைட்டிஸ் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணி விட்ட அந்த சங்கு புஷ்ப செடி தான். அப்புறமா ரெயின் லில்லி ஒயிட் மட்டும் தான் பூக்கலை, வேறு எல்லாமே பூத்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம 10 மணி பூச்செடி எல்லாமே மாற்றி வச்சுருக்கிறேன். அடுத்து கொடியாக படரக்கூடிய செடி எல்லாமே இந்த சைடு தான் கொண்டு வச்சுருக்கேன். நான் பிச்சு செடியெல்லாம் அங்கே நின்று வந்து அதுக்கு ரொம்ப படறக்கு இடம் இல்லாமல் ஒரு மாதிரி நின்றுச்சு. ஸோ அதையுமே இங்கே கொண்டு மாற்றி வச்சுட்டேன். இது வந்து நம்ம நித்திய மல்லி இருக்குல்ல, அந்த செடி தான். இதில் வந்து நிறைய கொத்தான் பூ வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து பூக்குது. இது வந்து சும்மா அந்த வெத்தலை எல்லாம் நட்டுருக்கேன்ல, அதில் சும்மா கொண்டு ஊனி வச்சேன், வந்தால் வரட்டும். நான் அதுவுமே வந்திருக்கு. இது நம்ம சவு இதுவுமே கொஞ்சம் படர ஆரம்பித்தாச்சு.
அப்புறமா அவரைக்காய் செடி, இது நம்ம ஆர்க்கிடுமே இப்போ பூ மொட்டு வந்திருக்கு, என்ன பூன்னு தெரியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்